தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 14வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய 72 சீடர்களை தனக்கு முன்னதாக தான் செல்ல இருந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்புகின்றார். நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர் துவங்குகின்றார். ஒரு செயல் என்று பார்க்கின்ற பொழுது நன்று ஆராய்ந்து அதன் பிற்பாடு அந்த செயலை துவங்க வேண்டும். திருக்குறளிலே படிக்கின்றோம், 3 அதிகாரம் இவ்வாறாகவே இருக்கின்றது: வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல் வகை என்று படிக்கின்றோம். வினை தூய்மை, ஏன் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்ப வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, நாடு கடத்தப்பட்ட மக்கள், இஸ்ராயல் மக்கள், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர்களுக்கு ஆறுதல் மொழியானது கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் மீண்டும் எருசலேமில் வந்து நிலைநிறுத்தப்படுவார்கள், அங்கு வாழ்வார்கள். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கின்றாரோ, அதுபோல எருசலேமே தாயாக இருக்கும், அந்த நகரம் தாயாக இருக்கும். இந்த பிள்ளைகள் எல்லோரும், இந்த மக்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் பேணி வளர்க்கப்படுவார்கள் என்கின்ற ஆறுதல் மொழியானது கொடுக்கப்பட்டது. மேலும் இன்றைய 2வது வாசகத்திலே பார்க்கின்றோம், நாம் புதுப்படைப்பாக மாறுவதே மிக முக்கியம் என்பதனை பவுலடியார் எடுத்துரைக்கின்றார். அது என்ன புதுப்படைப்பு என்று பார்க்கின்ற பொழுது, அனாதி காலத்திலே ஆன்மாக்களாகிய நாம் எவ்வாறு கடவுள் மும்மல மாயையற்று இருந்தாரோ, அதுபோல நாமும் ஆணவம் கண்மம் மாயை இல்லாமல் கடவுள் இருந்த நிலையை அடைவது, அதுதான் புது பிறப்பு. அந்த நிலையை அடைய வேண்டும், அது முக்கியம் என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த இரண்டுமே இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆறுதல் மொழியும் புதுப்படைப்பு என்கின்ற இந்த விடுதலை மொழியும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய 72 சீடர்களை அனுப்பி, தனக்கு முன்னதாக அனுப்பி அந்த மக்களை தயார் செய்கின்றதன் மூலம் இந்த இரண்டும் நிறைவேற துவங்குகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் வினை தூய்மை. வினையில் நேர்மையாக செயல்படுதல். இந்த வினை எப்படிப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடியது. இதில் தன்னுடைய லாபம் எதுவும் இல்லாமல், சுய லாபம் இல்லாமல், மக்களினுடைய நலன் கருதி செய்யப்படுகின்ற வினையாக இருக்கின்றது வினை தூய்மை. 2வதாக பார்க்கின்ற பொழுது வினை திட்பம். வினையினுடைய இது உறுதி அல்ல, செயல்பாட்டில் இருக்கின்ற உறுதி அல்ல, மாறாக அதற்கு முன்னதாகவே செயல்படுவதற்கு முன் இருக்கின்ற மன உறுதி. அதற்காகத்தான் தன்னுடைய சீடர்களை இவர் தயாரித்து அனுப்புகின்றார். அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புகின்றார்? செல்லுங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மன வலிமையை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை அது எடுத்துரைக்கின்றது. தன்னுடைய சீடர்கள் எப்படிப்பட்ட மன உறுதியோடு அவர்கள் இருக்க வேண்டும், இந்த செயலை செய்வதற்கு அவர்கள் தங்களை எவ்வகையில் தயாரித்திருக்க வேண்டும் என்பதனையும் இது நமக்கு எடுத்து உரைக்கின்றது. ஆக இந்த மன உறுதி என்பது செயலில் இருக்கின்ற உறுதிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய மன உறுதி. இந்த மன உறுதியே செயலில் உறுதியை காட்டும். அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், வேலை அதிகமாக இருக்கின்றது, ஆனால் வேலையாட்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். ஒரு பாதுகாப்பற்ற நிலையாக இருக்கின்றது. எனவே மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதனை இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. 3வதாக பார்க்கின்ற பொழுது வினை செயல் வகை. ஒரு செயலை எவ்வாறாக இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்ல அனுப்புகின்றார். யாருக்கும் நீங்கள் வழியில் வணக்கம் செலுத்த வேண்டாம்.
நீங்கள் பணப்பையோ கைப்பையோ வேறு எதுவும் நீங்கள் எடுத்துக்கொண்டும் போக வேண்டாம். அதே போல ஒரு வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே சமாதானம் உண்டாகுக என்று சொல்லுங்கள். அந்த வாழ்த்துக்கு உரியவர் அங்கு இருந்தால் அது அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். உங்களை ஏற்றுக்கொண்ட நகரில் நீங்கள் தங்கியிருங்கள். ஏற்றுக்கொள்ளாத நகருக்கு வெளியே வந்து அவர்களுக்கு எதிராக உங்களுடைய காலடி தூசியை நீங்கள் உதறி விடுங்கள், தட்டி விடுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். நீங்கள் என்னுடைய வேலையை செய்வதற்காக செல்லுகின்றீர்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய அவசியமானது இல்லை. எனவே நீங்கள் அவர்களுக்கு எதிராக உங்களுடைய காலடி தூசியை நீங்கள் தட்டி விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல வீடு வீடாக செல்ல வேண்டாம், பிச்சை எடுக்க வேண்டாம். எவர் உங்களை அழைத்து உங்களுக்கு உணவு கொடுக்கின்றாரோ அதை நீங்கள் அருந்தி நீங்கள் அவர் வீட்டிலேயே தங்கியிருங்கள் என்பதனையும் சொல்லி, உடல் நலமற்றவரை குணமாக்குங்கள், இறையாட்சி வந்துவிட்டது என்பதனை அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகின்றார். இது வினை செயல் வகை. எவ்வாறு நாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் என்பதனை அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். மேலும் பார்க்கின்ற பொழுது அந்த செயலை செய்கின்ற பொழுது சுய மரியாதையை இழக்க தேவையில்லை. மாறாக தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அங்கே அவர் எடுத்துரைக்கின்றார். ஆக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல் வகை என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தலைவர் தன்னுடைய சீடர்களுக்கு தேவையான அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும், முதலில் அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த செயலை செய்வதற்கு எப்படிப்பட்ட மன உறுதி இருக்க வேண்டும், மீண்டும் அந்த செயல் எவ்வாறாக செய்யப்பட வேண்டும் என்பதனையும் அவர் சொல்லி அனுப்புகின்றார். அவ்வாறு சென்ற சீடர்கள் அந்த பணியை தன்னுடைய தலைவர் சொன்னபடியே செய்து முடித்துவிட்டு அவருக்கு வந்து பதில் கூறுகின்றார்கள். நாங்கள் தொட்டவுடன் நோயாளிகள் குணமாகின்றார்கள். பாம்பை நாங்கள் மிதித்தாலும் அது எங்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. சாத்தான் எங்களை கண்டு வீழ்ந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகின்றார்கள். சங்கீதம் 91 நாம் வாசிக்கின்றோம், நம்மை பாதுகாக்கும் இறைவன் என்கின்ற தலைப்பிலே அந்த பாடலானது இருக்கும். அதிலே பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் இவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இங்கு மீண்டும் அந்த தாழ்ச்சி என்கின்றவற்றை சொல்லிக் கொடுக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆணவமானது அங்கே ஏற்படும். அதனால்தான் தன்னுடைய சீடர்களுக்கு அங்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். இது என்னுடைய பெயரால் நிகழ்ந்தது. நீங்கள் போய் செய்கின்ற பொழுது நான் உங்களை அனுப்பினேன் என்பதனாலும் இது என்னுடைய பெயராலும் வல்லமையினாலும் நிகழ்ந்தது. எனவே நீங்கள் ஆணவம் கொள்ள வேண்டாம். மாறாக உங்களுடைய பெயர்கள் அனைத்தும் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதற்காகவே உங்களுடைய பெயர்கள் அனைத்தும் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது என்பதனை அவர் அங்கு எடுத்து சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனித பிறப்பு என்பது நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஏதேனும் ஒரு சாதனை செய்ய வேண்டும். சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏதோ ஒரு வகையில் யாரையாவது நாம் ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு சாதனையை செய்ய வேண்டும், அதன் மூலம் நாம் பலரை ஈர்க்க வேண்டும், அவர்களுடைய கவனமானது நமது பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்றோம். நம்மளுடைய பிறவி பயன் என்பது பிறரை ஈர்ப்பதல்ல, மாறாக நாம் இந்த பிறவியில் என்ன செயலை நாம் செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிறவியினுடைய பயன். கடவுள் நம்மை எதற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த செயலை நாம் செய்ய வேண்டும். அதுதான் பிறவி பயன். சாதாரணமாக பிறரை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். எத்தனையோ சாதனைகள் செய்தவர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த வரலாற்று சாதனையாளர்களுடைய நினைவு இன்று நம் மனதில் இருக்கின்றதா? சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், முதலில் ஒரு நபர்
கிரிக்கெட் விளையாட்டிலே பார்க்கின்ற பொழுது 200 ரன்கள் அடிக்கின்றார். அதன் பிற்பாடு இப்ப பல பேர் அந்த ரன்னை அடித்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் யார் பெரியவர்? இவர்களுடைய இந்த சாதனையானது எத்தனை காலம் இருக்கும்? ஆக இந்த சாதனை இன்னும் பல பேர் படைப்பார்கள். அதுக்கப்புறம் வேறு ஒரு விளையாட்டு இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு இடமாக நம்மளுடைய கவனமானது திசை மாறிக்கொண்டே தான் இருக்கும். இது நம்மளுடைய பிறவியின் பயனாகும். இறந்தவர்களை இன்று நாம் எத்தனை காலம் நம் மனதில் நாம் கொண்டிருக்கின்றோம்? எத்தனையோ சாதனை படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இறந்தவர்களை நாம் எத்தனை காலம் இன்றும் நாம் மனதில் வைத்திருக்கின்றோம்? எப்படியேனும் நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் இதெல்லாம் நம் சாதனை அல்ல. மீண்டும் கூட நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லுகின்றேன். ரிக் வாரன் என்கின்றவர் த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்கின்ற ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார். பள்ளியின் காலகட்டத்திலே பல்வேறு விளையாட்டுகளிலே பல்வேறு நபர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேடயங்கள் அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாள் அந்த கேடயங்கள் வைக்கும் அறையானது பற்றாமல் போகின்றது. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? இந்த கேடயங்கள் எல்லாத்தையும் ஒரு சாக்கிலே கட்டி தூக்கி போட்டுவிட்டு அந்த கட்டிடத்தை இடித்து நிரப்பி விட்டு மீண்டும் புதிய கட்டிடம் என்று கட்டுகின்றார்கள். ஆக இந்த கேடயங்கள் தூக்கி எறியப்பட்டவை தான். மீண்டும் அவை கொண்டு வந்து வைக்கப்பட போவதில்லை. எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரை எதெல்லாம் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவெல்லாம் நம்மளுடைய சாதனை அல்ல. அதை நாம் செய்வதற்காகவும் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படவில்லை. மாறாக நாம் மட்டுமே செய்யக்கூடியவை. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு விளையாட்டிலே எடுத்துக்கொண்ட சாதனை இன்னொருவர் படைக்கின்றார், அந்த சாதனையை முறியடிக்கின்றார். ஆனால் என்னை இந்த உலகத்திற்கு அழைத்த இறைவன் நான் செய்ய வேண்டிய வேலை என்று எனக்கு கொடுத்ததை வேறு ஒருவர் செய்ய முடியாது. எனவே நான் இந்த உலகத்தில் என்ன சாதனை செய்ய வேண்டும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரிவர செய்வது. ஆக என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிறவி பயனை நான் முடித்து கொடுப்பதுதான் என்னுடைய சாதனையாக இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய பிறவி பயனாகவும் இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே பல்வேறு விதத்திலே நாம் அலைக்கழிக்கப்படாமல் இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பினார் என்பதனை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அதற்காகவே உங்களுக்கு ஒரு பாடலை நான் இங்கே வைத்திருக்கின்றேன். வள்ளல் இவ்வுலகில் தந்தையர் வெறுப்ப மக்கள் தாம் ஒழுக்கத்தை மறந்தே கல்லருந்துதல், சூதாடுதல், காம கடைதரும் மயங்குதல், பொய்யே விள்ளுதல் புரிவார் ஐயகோ அடியேன் மெய்யனின் திருப்பணி விடுத்தே எள்ளி அவ்வாறு புரிந்ததொன்றுண்டோ எந்தை நின் ஆணை நான் அறியேன். மலைவிழா திருச்சிற்றம்பல தமர்ந்த வள்ளலே உலகினில் பெற்றோர் குலை நடுக்குறவே கடுகடுத்தோடி கொடிய தீ நெறியிலே மக்கள் புலை கொலை களவே புரிகின்றார். அடியேன் புண்ணிய நின்பணி விடுத்தே உளைய அவ்வாறு புரிந்ததொன்றுண்டோ உன்பதத்தானை நான் அறியேன் என்று பாடியிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, எனவே நம் பிறவி பயன் என்ன? கடவுள் நம்மிடம் ஒப்படைத்த செயல் என்ன? அந்த செயலை நாம் அறிந்து அந்த செயலை நாம் செய்வதற்கு முற்படுகின்றோமா? அந்த செயலை நாம் செய்ய எவ்வகையிலெல்லாம் நாம் முயற்சிக்கின்றோம் என்று சற்று நாம் யோசித்து நாம் முடிவு பண்ண வேண்டும். இந்த காலகட்டமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அவர் நமக்கு கொடுத்ததை நாம் அவருக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்கின்றது மட்டுமே. எனவே இந்த நாளிலே நம்மை நாம் அறிந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட செயலை உணர்ந்து அந்த செயலை செய்வதற்கான வினை திட்பம், வினை செயல் வகையை அறிந்து நாம் இறைவனுக்கு செய்து கொடுக்கவும், அவ்வாறு அதை செய்ய இறைவனே நமக்கு வலிமை கொடுக்கவும் மன்றாடுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.